வணக்கம். எக்ஸ்போர்ட் வெப்சைட் சதீஷ் பேசுகிறேன். இப்போ பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு லோன்ஸ் நிறைய சேங்ஷன் பண்ணுறாங்க பேங்க்ஸில். ஸோ அது ஈஸியாக அவைல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரெயினர்ஸ் புது எக்ஸ்போர்ட்டர்ஸை பூஸ்டப் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. இதில் குறிப்பாக சொன்னால் ஒரு சில ட்ரெயினர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ப்ராடக்ட் ஏதாவது ஒன்று ஈஸியாக தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கான ட்ரேட் ஃபேர் தான் அட்டன் பண்ணி பையர்ஸ் கிடச்ச உடனே நீங்கள் எல்சியில் ஒர்க் பண்ணிடுங்க. அந்த எல்சி காப்பி அப்படியே கொண்டு போய் உங்கள் பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா அந்த எல்சியை படித்து பார்த்துட்டு உங்கள் பேங்க் 80% ஆஃப் அமௌண்ட் கையில் கொடுத்துரும். நீங்கள் அந்த 80% எடுத்துகிட்டு போய் உங்கள் செப்பரேட்டை கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் ப்ரொடக்ஷன் எல்லாம் ஒழுங்காக பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அந்த பேங்க் மேனேஜர் செக் பண்ணுவாராம். உங்கள் யூனிட்டில் உங்கள் உங்கள் ப்ராடக்டை பார்ப்பாராம். பார்த்துட்டு ஓகே நீங்கள் சரியாக கரெக்டாக பண்ணுறீங்க, பையர் கிட்ட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா திரும்ப பேங்க்குக்கு போய் கையோட 20% சேர்த்து உங்கள் கையில் கொடுத்து விட்டுருவாராம், கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கையில் செலவே இல்லை. ஒரு எல்சி ஆர்டர் எடுக்க வேண்டியது, இந்த எல்சி காப்பி அப்படியே உங்கள் பேங்க் கொடுக்க வேண்டியது. இந்த எல்சியை படித்து பார்த்த உடனே அவங்க பேங்க் உங்களுக்கு என்ன அந்த ஆர்டருக்குரிய அமௌண்ட்டில் அதில் 80% முதல்ல கொடுத்துரும். அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முடிச்சு 20% கொடுத்துரும். ஸோ 100% எல்சியில் பார்த்தீங்கன்னா கிளியராக ஆர்டர் பண்ணும்போதே கையில் பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தவறுதலாக ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. இது முற்றிலும் தவறு. இது இந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. எந்த பேங்க்குமே அப்படி பண்ணாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்சியிலேயே ஃபேக் எல்சிஸ்லாம் இருக்குது. நீங்கள் பிளைண்டாக ஒரு கிளைண்ட்டை நான் எல்சி ஆர்டர் எடுத்தேன், எல்சியை கொண்டு போய் நான் கொடுத்தேன், எனக்கு அதை வச்சு எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னா எல்லா பேங்க்கும் கொடுத்துருது. சில பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட அந்த நீங்கள் கேட்குற அமௌண்ட்டு கிட்ட கொலேட்ரல் இருக்கணும். ஃப்ரீ ஷிப்மெண்ட் லோன், போஸ்ட் ஷிப்மெண்ட் லோன் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஷிப்மெண்ட் லோனை பேக்கிங் கிரெடிட் ஆகும், போஸ்ட் ஷிப்மெண்ட் லோனை பில் டிஸ்கவுண்டிங்காகவும் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது வித்தவுட் கொலேட்ரல் எந்த ஒரு பேங்க்கும் உங்களுக்கு பேக்கிங் கிரெடிட்லாம் அவைல் பண்ணிட முடியாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் மேனேஜர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப வேடிக்கை இல்லை? இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒருவேளை அந்த பேங்க்கில் கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க, ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட்டு. அதில் ஒரு 100 பேர் ஷிப்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வைங்க, எக்ஸ்போர்ட்டு. இப்போ ப்ரெசண்ட்டாக அந்த 100 பேருமே எல்சியில் பண்ணுறாங்கன்னு வைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேல்யூ. ஒருத்தருக்கு 10 லட்சம், ஒருத்தருக்கு 20 லட்சம், ஒருத்தருக்கு 50 லட்சம், ஒருத்தருக்கு 1 கோடி, வாட் எவர் இட் மே பி. ஸோ அப்போ இவ்வளோ பேரோட ஆர்டர்ஸுக்கும் பேங்க் எந்த ஒரு கொலேட்டரும் கேட்காம செக்யூரிட்டி இல்லாமல் உங்களுக்கு கொடுத்துருமா 80% ஆஃப் அமௌண்ட்டு. ஸோ அதை கூட விடுங்க. அந்த பேங்க் மேனேஜர் இப்போ அந்த 100 பேரில் எந்தெந்த ஃபேக்ட்ரிக்கெலாம் போய் பார்த்துட்டு வருவார் அந்த பேலன்ஸ் 20% கொடுக்குறதுக்கு? எத்தனை பேங்க் மேனேஜரை நியமிச்சிருக்காங்க ஒரு பேங்க்கில்? இப்போ ஒருவேளை என் சப்ளையர் டெல்லியில் இருக்குது, நான் டெல்லியிலேருந்து வாங்கி அனுப்புகிறேன், இங்கேருந்து பேங்க் மேனேஜர் அங்கே போவார். கொஞ்சமாக லாஜிக்கலாக திங்க் பண்ணுறதே கிடையாது. சும்மா வாய்க்கு வரதை அடிச்சு விட்டுறது. உடனே அதையும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இவர் தான் குரு, இவர் தான் கடவுள் மாதிரி பார்த்துட்டு அவர் சொல்கிறதான் வேத வாக்கை எடுத்துட்டு உடனே அவங்கள போய் பேங்க்கில் நிற்கிறாங்க. அங்கே பேங்க்காரன் போனால் அவன் திட்டு விட்டுறான். அப்போ அர்த்தமாக புரிஞ்சுக்கோங்க, பேங்க்கை பற்றி லோனை பற்றிலாம் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்கிறத காதில் வாங்கிட்டு நேராக உங்கள் பேங்க்குக்கு போங்க. இந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு ட்ரைனர் ஒருத்தர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு, இது சரியா, அப்படி தருவீங்களா, நீங்கள் வருவீங்களா, அப்படி இன்ஸ்பெக்ஷனுக்கு எங்கள் ஃபேக்ட்ரிக்கு வருவீங்களா, அதை பார்த்துட்டு நீங்கள் பேலன்ஸ் 20% ரிலீஸ் பண்ணுவீங்களா? ஸோ அப்போ எல்சிஆர் நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு முன்னாடி 100% கையில் வந்துடுமா? இல்லை அப்படின்னா அந்த பேக்கிங் ரேட் அவைல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் நம்ம பேங்க்கில் ப்ரொசீட் பண்ணுறீங்க, நாங்கள் எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் பேங்க்கில் போய் கேளுங்க. பேங்கை பொறுத்த வரைக்கும் பிரான்ச்சுக்கு பிரான்ச் மாதிரி சொல்கிறாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்.
விஷயம் தெரிஞ்சவர் ஒரு விஷயம் சொல்லுவார், விஷயம் தெரியாதவங்க அப்போ ஒரு சிஸ்டமே இல்லம்பாங்க. அப்போ இதை அங்கங்கே நீங்கள் பேங்க்குக்கு போய் தான் நீங்கள் பேசணும். ஒவ்வொரு பேங்க்கில் ஒவ்வொரு மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். அப்போ இதை ஒரு ட்ரைனர் சொன்னார், அதனால நான் இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், அதனால நான் போய் பேங்க் நின்றேன். அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு ப்ராக்டிஸ். சரிங்களா? ஏன்னா இப்போ சொல்லித்தரமுன்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவர் ஏதோ வாய்க்கு வர சொல்லுவாங்க. பட்டு அதை கேட்டுட்டு போகிற உங்களுக்கு வேணால் நம்ம அவேர்னஸ் கொடுக்கலாம். ஸோ அப்போ சொல்லித்தரவங்க என்ன சொன்னாலும் அப்படியே வேத வாக்கா நினச்சி கேட்டு போகாமல் நீங்கள் உங்கள் பேங்க்கில் போய் கேளுங்க, பேக்கிங் கிரெடிட்டில் அவைல் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பண்ணணும். இப்போ சில பேங்க்லாம் 3 years ஐடி கேட்குறாங்க. அது போக பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. சில இதில் கொலேட்டர் கேட்குறாங்க, சில இதில் செக்யூரிட்டி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். படிக்கும்போது ஒரு விஷயம் மேலோட்டமாக சொல்லி தருவாங்க. ப்ராக்டிக்கலாக இறங்கும்போது ரியல் டைம் கேசஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணால் நீங்கள் இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் ஃபீல்ட் ஒர்க் பண்ணாமல் யார்கிட்ட எதுவும் பேசாமல் இங்கே இந்த பிஸ்னஸில் தெளிவு கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதனால் பேக்கிங் கிரெடிட்டாக இருக்கட்டும், பில் டிஸ்கவுண்டிங்காக இருக்கட்டும், அதுக்குன்னு சில நார்ம்ஸ் இருக்குது, சில ரூல்ஸ் இருக்குது, சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது எல்லா பேங்க்லையுமே. சரிங்களா? அதனால் இதெல்லாம் 100% ஃபேக்கான கான்செப்ட். இப்படி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டு ஹெல்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதிங்க. இல்லை இனிமேல் ஏதாவது ட்ரைனிங் போகிற இடத்துல இப்படி சொன்னாங்கன்னா அதை பெருசாக சீரியஸாக எடுத்துக்காதீங்க. சரிங்களா? உங்கள் பேங்க்கில் போய் கேளுங்க, எங்களுக்கு எப்படி பில் டிஸ்கவுண்டிங் கொடுப்பீங்க, எங்களுக்கு எப்படி பேக்கிங் கிரெடிட் அவைல் பண்ணுறதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்ன்னு சொல்லி அங்கே கேளுங்க. சரிங்களா? ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த தவறுதலான ப்ராக்டிஸ்னால பல பேர் பல லட்ச ரூபா ஏமாந்துருக்காங்க. ரொம்ப ரியல் டைம் கேஸ் ஒன்று சொல்லணும்னா, ஒரு லேடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்சி ஆர்டர் வந்திருக்கு. அந்த எல்சி ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரைனர்கிட்ட படிச்சிருக்காங்க. அவர் இந்த மாதிரி 80% தந்துடுவாங்க, அடுத்து 20% தந்துடுவாங்க சொன்ன உடனே அந்த எல்சி வர்றதுக்கு முன்னாடியே தான் வீட்டோட சொத்து பத்திரத்தை அடகு வச்சு அடமானத்துக்கு வச்சு ப்ராடக்ட் செய்ய போயிருக்காங்க. அப்புறம் அந்த வந்த எல்சியும் ஃபேக் எல்சி ஆயிடுச்சு. அப்புறம் போய் ப்ரொடக்ஷனை நிப்பாட்ட முடியாமல், ப்ராடக்டை வாங்கி விற்கவும் முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அவங்க நிலைமையே மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் வர வேண்டாம். கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. சரிங்களா? ஏமாத்துறவும் சுற்றி இருக்காங்க, ஏமாறதுக்கு தயாராக இருக்காதீங்க. கொஞ்சம் அவேர்னஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.